பாடகர்களுக்கும், கேளிக்கைகளுக்கும், சுற்றத்தார்களுக்குமா அவங்க வேண்டாம் வேணாம்னு சொல்ல சொல்ல அவங்களுக்கு நிறைய செலவழிக்கிறேன். ஆனா, இந்த வேதியர்களும், சிவபக்தர்களையும் அவமானப்படுத்துறான். இவங்கள யாரு அழைச்சா? இவங்களுக்கு யாரு மன ஓலை அனுப்பி வச்சா? இவங்களுக்கெல்லாம் எவ்வளவு குடுத்தாலும் இந்த அவங்களுக்கு ஆவல் அடங்காது. அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமா பேசுறேன். இத இறைவன் நினைச்சு அவங்கலாம் நொந்துக்கிட்டு, இதுவும் நம்ம இப்படி வந்துட்ட திட்டு வாங்க வேண்டியது காலம் போல இருக்கு அப்படின்னு தங்களை தாங்களே சமாதானப்படுத்திட்டு போயிடுறாங்க. கொஞ்சம் வருஷம் ஆச்சு. அந்த தனபதியோட மனைவி காலாவதி ஆயிடுறாங்க. அவன் தன்னுடைய மனைவி பிரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப துன்பத்தில் இருக்கும் பொழுது, அங்கே ஒருத்தர் வந்து அவர் ஞான சாஸ்திரமெல்லாம் கற்று தேர்ந்தவர். அவரு வந்துட்டு சொல்றாரு, "நீ உனக்கோ செல்வத்துல எந்த குறையும் இல்லாம இறைவன் குடுத்துருக்காரு. அதனால இந்த செல்வத்த